சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கேம்பில் இந்த ஸ்கிட்டை போட்டோம். இந்த ஸ்கிட்டினுடைய தலைப்பு வந்து அன்றாட அலட்சிய கிறிஸ்தவனும் அன்றாட வாழ்க்கையும். சாரி, அன்றாட வாழ்வும் அலட்சிய கிறிஸ்தவனும் அப்படிங்கிறதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த ஸ்கிட்டுடைய தலைப்பு. டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ஸ்டேஜில் வெளியரங்கமாக கொண்டு வந்து, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷன் எதை இழக்கிறான், இழந்த அந்த மனுஷனையும் ஆண்டவர் எப்படி ரெஸ்டோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் கான்செப்ட். பாருங்கள், ஆண்டவர் உங்களோட கூட பேசட்டும். ஏதோ லெட்ரு வந்திருக்கே, யார் பேருக்கு வந்திருக்குன்னு வேற தெரியல. வயசாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? அட, நம்ம பையன் உத்தமன் பேருக்கு தான் வந்திருக்கு. எங்கே இருக்கான் அந்த பையன்? டே உத்தமா, உத்தமா, அப்பா இங்கே பாரு. வந்துட்டு ஒரு நிமிஷங்கப்பா. உன் பேருக்கு ஏதோ லெட்ரு வந்திருக்கு, என்னன்னு பாடுறா. எனக்காங்கப்பா, நான் போன வாரம் இன்டர்வியூ அட்டன் பண்ணல. ஆமாம், அந்த கம்பெனியில் தாங்கப்பா வந்திருக்கு. என்னடா அனுப்பிச்சிருக்காங்க? ஒரே நிமிஷம் இருங்கப்பா, ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரைஸ்ல ஆடுங்கப்பா. என்னடா ஆச்சு, என்னன்னு முதல்ல சொல்றா. நான் எதிர்பார்த்த முறை இந்த கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகிட்டேங்கப்பா. வேலை கிடைச்சிருச்சா உனக்கு? ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேவன் தான் உன் ஜபத்தை கேட்டு உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. வர ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இது ஒரு சாட்சியாக நீ கொடுத்துரு. மேலும் தேவன் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இன்னும் நல்லா வளரணும்டா தம்பி. கண்டிப்பாங்கப்பா, நான் நினைச்ச மாதிரியே மாசம் 10,000 ரூபாய் சம்பளங்கப்பா. நம்மளுடைய ஜபமும் நம்மளுடைய வேத வாசிப்பு வீணா போகலப்பா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நான் கண்டிப்பா வந்து இந்த வாரம் சண்டே வர்ஷிப்ல வந்து நான் சாட்சியா சொல்லணும். ஆண்டவர் செஞ்ச நம்மளுடைய நன்மைகளுக்கெல்லாம், நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை செஞ்ச நன்மையெல்லாம் வந்து அவர் கண்டிப்பா சாட்சியா சொல்லணும். மாப்பிள்ள, நான் மாப்பிள்ள எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுடா. அம்மா, என்ன மூஞ்சில ஒரே சந்தோஷமா இருக்கு, என்ன விஷயம்? இங்க பாத்தியா, என்னடா அது? லாஸ்ட் வீக் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்ல. என்னது அந்த நம்ம அட்டன் பண்ண இன்டர்வியூவா? அதேதான். நான் செலக்ட் ஆயிட்டேன்டா. எனக்கு ஒன்றும் வரல. நான் ஜெபம் பண்ண முறையே எங்க ஆண்டவர் எனக்கு நல்லபடியா ஒரு வேலை கொடுத்துட்டாரா. அதனடா உங்க ஆண்டவர் மட்டும் சொல்றேன், உங்க ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் எனக்கு மட்டும் ஆண்டவர்டா, உனக்கும் ஆண்டவர்ரா. சரி, எப்படியோ வேலை கிடைச்சது. நீ இந்த ஆண்டவரை பத்தி நான் அப்புறம் பேசு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ கொஞ்ச நேரம் இருந்தா உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்டா. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும், எது ஃபீல் பண்ணாத. ராசா, நீ ஜெபம் பண்ணலாம் பண்ணாத, முடிஞ்ச ஏதாவது கரெக்ட் பண்ணி விடு. வேலை கிடைச்சிருக்குல்ல, ஜெபம் பண்ணிக்கிறேன்டா. ஏதாவது ட்ரீட் வெயிடாமச்சு கொடுக்குறேன்டா, எது ஃபீல் பண்ணாத. சரி, பாத்துக்கோ. இப்படியா உத்தமன் வேலைக்கு சேர்ந்து ஒரு சில நாட்களுக்கு பின்பு அவன் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில தன்னோட வேலை நிமித்தமா வெளியிடங்களுக்கு வந்து தங்கி தனிமையில இருக்கும்போது அவனோட வாழ்க்கை எப்படியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். டேய் உத்தமா, டேய் மணி 8 ஆச்சு, நான் தூங்கிட்டு இருக்கேன். டேய் ஆபீஸ் லேட் ஆயி போச்சு. ஏய் 8:30 மணிக்கு வேலைக்கு போறேன், இன்னும் 8 மணி வரை தூங்கிட்டு இருக்கேன். எந்தடா டேய்? டேய் பணத்தை கூட உசுப்பிரலாம், உசுப்ப முடியாது. உரா வாடா. மணி 8:30 தான்டா எனக்கு ஆபீஸ். இப்போ மணி 8:15 தான்டா ஆகுது. இன்னும் 10 நிமிஷம்டா. டேய் உரா கிளம்பிடுவோம்டா, வாடா. அவன் டைம் ஆச்சுன்னு சொன்னான்ல, அப்ப கிளம்பட்டோம். 8:20 ஆச்சு. டேய் மச்சி, மச்சி, பைபிள் ஒரு வசனம் இருக்குடா. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அயர்ந்த நேரத்தை உண்டு பண்ணிக்கிறாரா. அதான் 8:30 மணிக்கு வேலைக்கு 8:15 வரைக்கும் நான் தூங்குறேன். டேய் வேன் ஹார்ன் அடிக்குறா, வாடா சீக்கிரமா. போங்க டயலாக் விட்டதலாம். ஐயோ டைம் வராச்சு, நீங்க என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தம்பி. இவரை பார்த்தா ஆத்திரம் தான் வருது. ஸ்தோத்திரமா ஐயா? ஸ்தோத்திரம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. இல்லை, போன வாரம் சர்ச்சுக்கு வரல, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லை, வேலை நிமித்தம் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அப்படியா? இன்னைக்கு வேதம் படிச்சிங்களா? நைட் காலையில் படிச்சேங்கய்யா, வேதெல்லாம் படித்தேன்.
ஏன் ஜெபம் பண்ணீங்களா? பண்ணேங்கய்யா. என்ன படிச்சீங்க வேத பகுதி இன்னைக்கு காலையில? வேத பகுதி படிச்சனோட போக வேண்டியதான். அதோட என்ன பகுதி படிச்சு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். யோனா 5ஆம் அதிகாரம் படிச்சீங்கயா? யோனாவில் 4 அதிகாரம் தானே இருக்கு. நீங்க 5ஆம் அதிகாரம் படிக்கிறேன்றீங்க. வேலைக்கு டைம் ஆச்சு, நான் உங்களை பாக்குறேன். சண்டே ஜெபம் பண்ணிக்கோங்க எனக்காக. சரி, யோனா மாதிரி வழி விறகி ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ சில நாட்களுக்கு பின்பு அவனுடைய ஆபீஸிலே நடக்கக்கூடிய அவனுடைய லீலைகளை சற்று நேரம் நாம் பார்க்கலாம். மச்சி, டேய் என்னடா எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நேத்து வரல? நேத்து படத்துக்கு போயிட்டேன்டா, புது படம் ரிலீஸ். செம்ம காமெடியா இருக்காம அந்த படம். செம்ம படம்டா, சாங்ஸ் எல்லாம் அப்படியே கையிலே ஆடி இருக்கிறாங்கடா. தலைவர் பின்னி இருக்காரு போலியே. பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. சரி, நான் கூட நேத்து உன்னை பார்க்கல, உன்னை கூட்டு போயிருப்பேன். மச்சான் வரியா, இன்னைக்கு போலாம்? நான் வரலாம், ஆனா எங்க சர்ச்சில் இருந்து அங்க யாராவது வந்து என்ன அங்க பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. அதுவும் சரி. சரி விடுறா, நீ இப்போ படத்துக்கு உங்க இதுல போக கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல போட்டுக்குதா என்ன? பைபிள்ல வந்து சினிமாவுக்கு போக கூடாதெல்லாம் போடல, ஆனா எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்கடா போக கூடாது அப்படின்ட்டு. சரி மச்சான் விடு, நீ வரமாட்டேன், உனக்கு பேச முடியாது. ஏன் இது வெளியில போனாதானே உங்க சபையில இருக்கு வந்து பாத்துருவாங்க. நம்ம உங்க ரூம்ல வச்சு நைட்டு சாயங்காலம் வரவா? நீதான் கரெக்டான நண்பன்டா. ரூம் வந்துருவா? இன்னைக்கு சாயந்தரம் ரூமுக்கு வந்துரு. ரூமுக்கு வந்துறேன். எல்லாம் ரெடி பண்ணி ரூமுக்கு வந்துறேன்டா. கண்டிப்பா வா, எல்லாம் சொல்லிடுறேன். சரி ராமச்சி. உத்தமன் தவறான படங்களை பார்த்துட்டு இருக்காரு. எதுக்குடா இந்நேரத்துக்கு போன் பண்ற? முக்கியமான வேலையில் இருக்கும். ஐயோ. ஹலோ ஹலோ மாப்பிள்ள, நான் சத்யா பேசுறேன்டா. சொல்றா. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. டேய் எனக்கு தான்டா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் இப்போ நான் கம்பெனில இருக்கேன், ரொம்ப பிஸியா இருக்கேன்டா. டேய் மாப்பிள்ள, என் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வீட்டுல ஒரே பிரச்சனை, சந்தோஷமே இல்லாம சமாதானமே இல்லாம இருக்கேன்டா. ஏதோ நீ ஜெபம் பண்ணுவேன்ப, அது சொல்லுவேன், ஏதோ ஆறுதல் சொல்லுவேன், நீ ஃபோன் பண்ணிட்டா மாப்பிள்ள. உனக்கு வேற படம் பார்த்துட்டு எப்படி வசனத்தை சொல்றேன்? டேய் மாப்பிள்ள, டேய் நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் இங்க ஆபீஸ் கால்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்டா. டேய் நீ வந்து பாடுறா மாப்பிள்ள, நான் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு ரொம்ப சாகப்படி நிலமையில இருக்கேன்டா நானு. சரி இது ஃபீல் பண்ணாத, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறேன், எல்லாம் சரியாயிடும், பயப்படாத. நான் அப்புறம் பேசுறேன்டா, ரொம்ப முக்கியமான மீட்டிங். டேய் மாப்பிள்ள என்னடா? டேய் மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அவனுடைய தகப்பனார் இப்பொழுது அவனுக்கு அழைக்கின்றார். அது 8 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்றது? ஐயோ எங்க அப்பா. ஹலோ, ஹலோ. ஏடா உத்தமா, இவ்வளோ நேரம் ஃபோன் ரிங் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு சண்டே இல்லைங்கப்பா, அதான் வர்ஷிப் மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? ஆமாங்கப்பா. சரிடா, நீ ஆராணிக்கு போயிட்டு வந்துட்டு கூப்பிடுறா. சரி ஓகேங்கப்பா. வாரத்தில் நம்ம 7 நாள் வேலை பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கும். அந்த சண்டே அன்னைக்கு வர்ஷிப்பு என்ன, 6 நாள் வேலை பார்த்துட்டு ஒரே பிஸியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு நமக்கு என்ன, நம்ம கிறிஸ்துவலாகி போட 7 நாள் வேலை தானே, அன்னைக்கு வர்ஷிப்புக்கு வா அப்படின்றாங்க. இன்னைக்கு நான் போகிற அன்னைக்கு தான் பார்த்து யூத் மீட்டிங் இருக்கும், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கும். நம்ம ரொம்ப டயர்டாக இருப்பேன். கரெக்டாக 3 மணி வரைக்கும் வச்சுட்டு 3 மணி வரைக்கும் விடுவாங்க. ஐயோ
ஓட்ட மொபைல் வச்சிருக்கவனுக்கு 4 ஃபிகர் இருக்கு. நான் 15,000 ரூபாய் போட்டு மொபைல் வாங்கியிருக்கேன். நமக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவரே, ஆஹா, நினைச்ச மாதிரியே ஒரு மிஸ் கால் வருது. ஆண்டவரே, இது மட்டும் கண்டிப்பா ஒரு பொண்ணா இருக்கணும். பொண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பசங்களாம் மிஸ் கால் விடுவானுங்க. பட் இருந்தாலும் நம்பிக்கையோட கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ 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 ஹலோ. ஆண்டவர் நம்ம மன விருப்பத்துப்படியே செய்றாரு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ சூப்பரா இருக்குங்க. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. சரிங்க. அப்புறங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க சும்மா தான் இருக்கேன். சும்மா தான் இருக்கேன். ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓ சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே பிரபு, நான் அப்புறமா கால் பண்றேன். எனக்கு டைம் ஆச்சு. பிரபுவா? அப்ப நீங்க பிரபு இல்லையா? நான் பிரபு இல்லைங்க, நான் உத்தமன் பேசுறேன். ஐயோ அப்ப ராங் நம்பருங்க. சாரி மன்னிச்சிருங்க. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க. உங்க பேரு? என் பேரு எஸ்தருங்க. எஸ்தர். ஒரே நிமிஷம் எஸ்தர். சொல்லுங்க உத்தமா. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஐயோ போங்க, எனக்கு வெக்கமா வருது. சரிங்க, இப்போ எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க கிறிஸ்டியனுங்களா? நீங்க கிறிஸ்டியனா? ஆமாமா, நான் கிறிஸ்டியன் தான். நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு பேசுறேன். ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஓ சரிங்க. நான் நினைச்ச மாதிரியே நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு. ஆண்டவர் நம்மளுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்யறாரு. சகலத்தையும் ஏற்ற காலத்தை நேர்த்தியாய் செய்யறாரு. பாத்தீங்களா, நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வரும்னு நினைச்சேன். கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கிறிஸ்டியனா கிடைச்சிருச்சு. என்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த பொண்ணு மட்டும் பிரதரன் அசம்பிளியா இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் எதுவும் கவலைப்பட வேணாம், ஆண்டவர் கரெக்டா செய்வாரு. இப்ப நம்ம ஃபோன் பண்ண நமக்கு அசிங்கம். ஒரு மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பி பார்ப்போம். அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணிச்சுன்னா ஃபோன் பண்ணுவோம், இல்லைன்னா வேண்டாம். நமக்கு ரிப்ளை வந்துருச்சு. ஐயோ, எஸ்தர் நமக்கு தான். அப்ப ஹலோ ஹலோ. எஸ்தர். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்குங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கு? ஐயோ சூப்பரா போகுதுங்க. பைபிள் படிக்கிறீங்களா? ஐயோ பைபிள் படிக்காம நான் வெளியே போறது இல்லைங்க. சரி நல்லா ப்ரே பண்றீங்களா? எல்லாம் நல்லா பண்ணுவேங்க. நீங்க பண்ணுவீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆமா. ஹலோ எஸ்தர். சொல்லுங்க. இப்போ பாலக்காம்புல இந்த ரேடியன்ஸ் கேம்ப் அங்க நீங்க வரீங்களா என்ன? கண்டிப்பா வரேங்க. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வரேங்க. சரி வாங்க. சரிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம 2 பேரும் அங்க சந்திப்போம். சரிங்க. என்னடா அது அடிக்கடி மிஸ் கால் வந்துட்டே இருக்கு. இந்த சத்யா பையன் வர எதுக்கு ஃபோன் பண்றான்? நமக்கு எஸ்தரோட பேசவே டைம் பத்த மாட்டேங்குது. ஆண்டவர் 24 ஹவர்ஸ் பதில் 48 ஹவர்ஸ் படைச்சிருக்கலாம். ஃபோன் வேற, ஐயோ இவன் எதுக்கு பண்ணிட்டே இருக்கான்? எஸ்தர் ஒரு நிமிஷம் இருங்க, முக்கியமான ஃபோன் கால் வேற வருது. நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ஹலோ சத்யா. என்ன மாப்பிள்ள? என்னடா எப்படி இருக்க? டேய் மாப்பிள்ள, என்னடா நான் ரொம்ப கஷ்டத்துக்கு நான் சாகுற நிலைமையில இருக்கேன்டா மாப்பிள்ள. நீ வந்து பாக்குறேன்னு நீ பார்க்கவே மாட்ற. உன்னால நான் என்னடா செத்துட்டு இருக்கேன் எஸ்தரோட பேசாம. சரி டேய் மாப்பிள்ள, உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் மாப்பிள்ள ப்ளீஸ்ரா, டேய் நீ வந்து பாடுறா, நான் தூக்கு போட்டு சாகலாமான்னு இருக்கேன்டா. டேய் நீ எதுவும் கவலைப்படாதடா. நான் 2 நாளா வந்து உன்னை பாக்குறேன்டா. நான் ஒரு ஆபீஸ் மீட்டிங் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன்டா. உன்னை பார்க்க முடியல, உன்னை பேச முடியல. டேய் நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளுடா. நீ வந்து பாடுறா. டேய் எனக்கா ஜெபம் பண்றேன்னு, நீ பார்த்து பேசுறேன்னு ஏதாவது சொல்ற, ஆறுதலா 4 வார்த்தை சொல்றா. டேய் நான் ரொம்ப உடைஞ்சிருக்கேன்டா மாப்பிள்ள. சரிடா எதுக்கும் பயப்படாத. ஆண்டவர் எல்லாமே உனக்கு நல்லபடியா தான் நடக்கும். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்டா. நீ கண்டிப்பா வாடா மாப்பிள்ள. டேய் ப்ளீஸ்ரா. சரிடா நான் வாடா. டேய் சரி கவலைப்படாத, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்டா. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சரி ஓகேடா சத்யா, நான் பிஸியா இருக்கேன், அப்ப பேசுறேன். பாய். இப்படியாக உத்தமனுடைய வாழ்க்கையிலே எஸ்தரினோடு கூட பழக்கம் அதிகமாக தேவையோடு இருக்கிற சத்யாவை அவன் நிராகரித்து விடுகிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். திடீரென்று ஒரு நாள், என்ன எஸ்தர்ட்ட இருந்து மெசேஜை காணோம், பிஸியா இருப்பாங்களோ? என்ன இன்னைக்கு புது நம்பர்ல இருந்து கால் வருது, எடுப்போமா வேண்டாமா? ஹலோ தம்பி உத்தமனாயா? ஆமாங்க உத்தமன் தான் பேசுறேன். தம்பி நான்
சத்யாவோட. ஹலோ, நான் தான் சொன்னேன்ல 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு அவசரம்? இல்லையா தம்பி? என்ன குடிச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? அவனுக்கு ஏதாவது இப்படி தாங்க மனசு சரியில்லை, அது சரியில்லை, இப்படி தான் சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் போட்டு என்ன இப்போ தொந்தரவு பண்ணாதீங்க, நான் ரொம்ப முக்கியமாக இருக்கேன், இப்போலாம் பிஸியாக இருக்கேன். தம்பி, காலையில் சத்யா சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாயா? ஹலோ, விளையாடாதீங்க. இப்போ வீட்டில் தான் வச்சுருக்கேன்ப்பா தம்பி, வந்து வேணா பாருங்கள் சரிங்களா? வைக்கிறேன். சத்யா இறந்துட்டானா? ஹலோ, சத்யா இறந்துட்டானா? சத்யா, சத்யா! ஐயோ சத்யா! அவனை 2 நாள் கழிச்சு பார்க்க வரேன்னு சொல்லலடா சத்யா. சத்யா! தம்பி அவனை கூட்டு போய் என் நண்பனை நானே கொல்லிடுறேன். ஐயோ! சத்யாவை நானே கொண்டுட்டேன்னு. ஐயோ, என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நான் நினச்சதெல்லாம் செய்யணும். ஒழுங்காக ஜெபம் பண்ணாதனால, ஒழுங்காக பைபிள் வாசிக்காதனால, என்னோட வாழ்க்கையில் நண்பர்களோடு சேர்ந்து தப்பான காரியங்களை பண்ணதுனால, என்னோட தனிமையான காரியங்களில் ஆண்டவரை விட்டு விலகி போய் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செஞ்சு எஸ்தரோட கூட தேவையில்லாமல் என்னோட வாழ்க்கையில் காதல் ஆண்டவரை விட்டு முற்றிலுமாக விலகி போன ஒரு சூழ்நிலையில் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்மாவை நான் இழந்து போயிட்டேன். என்னை உண்மையுள்ளவன் என்ன அழைத்த ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கூட உண்மை இல்லாமல் நான் நிற்க திராணி இல்லாதவனாக போயிட்டேன். என்னோட வாழ்க்கையில் நான் இனிமேல் ஆண்டவர் பார்க்கும் பொழுது நான் எப்படி இருக்க போகிறேன்? என்னாலேயே ஒரு ஆத்மாவை நான் கொண்டுட்டேன். நான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாதனால, நான் உண்மையாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாதனால, என்னை நம்பி தந்த பொறுப்பை நான் நிறைவேற்றாமல் என்னோட வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே இழந்து போயிட்டேன். நானே ஒரு ஆத்மாவை கொண்டுட்டேன். எப்படி இதுக்கு ஈடுகட்ட போகிறேன்? நான் எப்படி என்ன வாழ்க்கையில் சம்பாதிக்க போகிறேன்? தம்பி, ஐயா, கேள்விப்பட்டேன் உங்கள் நண்பருடைய இறந்த செய்தியை. ஆமாங்க ஐயா, அவர் இறந்தாருங்கிறது காட்டிலும் நான் அவருக்கு சுவிசேஷம் சொல்லாதனால, ஒரு ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்லாதனால நானே அவரை கொண்டுட்டேங்க ஐயா. இப்போ உங்களை என்னால் வார்த்தைகளால் தேற்ற முடியாது. என்கிட்ட ஒரு சிடி இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் தம்பி. பாருங்கள் தம்பி. நீங்கள் வேதவசனம்லாம் வாசிங்கன்னு சொன்னப்போ நான் வாசிக்கவே இல்லை. இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இது பாருங்கள் தம்பி, உங்களுக்கு நிச்சயமாக ஆறுதல் கிடைக்கும். இறந்து போன என் நண்பனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். ஓகே ஐயா, சந்தோஷம். முன்னாடி நாட்களில் தான் தன்னோட ஒளிக்கார் சொன்னது கேட்கல. இப்போ இப்போ இதை கேட்போம், இந்த சிடி என்னன்ட்டு. நீங்கள் பைபிள் வாசிக்க போல கொஞ்சம் கற்பனை பண்ணணும்னு நான் எப்பவுமே நான் பிரசங்கத்திலையும் ஜனங்கிட்ட பேச போல சொல்லுவேன். சும்மா அப்படியே வாசித்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம இங்கேருந்து ஆண்டவர் வந்து நமக்கு என்ன பண்ண இமேஜினேஷன் கொடுத்துக்கிறார்.
விங்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். அதில் நம்ம கொஞ்சம் பார்க்கணுன்ட்டு. பேதுருன்னு ஒரு மனுஷன் இருந்தார்ல, அவர் ஆண்டவர் எவ்வளோ நேசித்தார். ஆனால் அவர் ஆண்டவரை வந்து மறுதளித்துட்டு அவர் ஓடி போயிட்டார். இந்த கட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது மறுதளிப்புன்றது சாதாரண காரியம் இல்லை. ஏதோ ஒரு திருட்டுட்டான், பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், சிகரெட் குடிச்சான் இல்லை. கூடயே இருந்து கூடயே சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டு 3 வருஷம் கழிச்சு உனக்கு ஏசாமி ஆண்டவர் தெரியுமானா, அவரா யாருக்கு தெரியாது எனக்கு, அது ஃபேனா இல்லாட்டா என்ன அது அயன் பாக்ஸான்னு கேட்டான். விட்டான் ஒரே டபால். உடனே நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு இவன் ரொம்ப மோசமானவன், இவன் வந்து ஒரு தரம் கட்டவன், இவன் பாரு எவ்வளவு மோசமான ஒரு ஆள் இவன் பேதுரு நம்ம நினைச்சிடறோம். நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இயேசுவானவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் உயிர் எழுந்த உடனே பேதுருவை போய் பார்க்க போறார். ஆனா அவர் அந்த செய்தியை சொல்ல போல ஒரு வசனம் இருக்குது லூக்கால. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, தமிழ்லயும் நல்லா இருக்கு. என்னன்னா, அவர் உயிர் தெழுந்து சொன்னது பிரகாரம் கலிலேயால வந்து சீசர்களை சந்திப்பார் என்று நீ சீசருக்கு சொல்லி பேதுருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏன்பா சீசர் இல்லாம இவர் வேற என்ன பேதுரு, என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா பேதுரு. ஆங்கிலத்தில் சொல்லுது அண்ட் பீட்டர். அவரை வந்து கழிச்சு தள்ளாம, அவன் வருத்தப்பட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும், அவன் வராம போயிட போறான்ப்பா, அவனுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் விஐபி பாஸ் கொடுத்து வந்து உட்கார்ந்து வச்சிருப்பான், அவனை விட்டுறாதுன்றார். குறையுள்ளவனுக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா கிரேஸ், அவருக்கு தான் விஐபி பாஸ். மார்பிளே சார்ந்திருந்தாரு ஜான், அவர் என்னன்னு தெரியல. ஆனா இவனை விட்டுறாதப்பா, இவன் பாவம் பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டு அன்பு ஆண்டவர் பண்ணிட்டு அவரை போய் சந்திக்கிறார். அந்த சந்திக்கிற சீன் கூட ரொம்ப அழகா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு மெதுவா அவர் கேட்பார் ஒரு கேள்வி. அவர் கேட்கிறாரு, பேதுருவே இவர்களை காட்டிலும் நீ நேசிக்கின்றாயா என்னன்னு கேட்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே உங்க நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியும்ட்டார். உங்களை நேசிக்கிறேன். ரெண்டாவது பேசிட்டு கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் வந்து நேசிக்கிறாயா 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 3 வாட்டி முடிஞ்சிச்சு, அப்படி பண்ணிருக்க மாட்டார். நடுவில் நிறைய டயலாக் போயிருக்கோம். அவன் போயிட்ட பிறகு சடனா இன்னொரு வாட்டி ஆண்டவர் கேட்டிருப்பார். அப்படின்னு கேட்டிருப்பாரு, என்னுடைய கற்பனை கொஞ்சம் எனக்கு உரிமை கொடுங்க, நீங்க பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன வந்து கல் எடுத்து அடிக்கூடாது, தயவுசெய்து நீ எங்கடா கட்டு போச்சுன்னு நீங்க, அதனால இது கொஞ்சம் என்னுடைய கற்பனை நடந்திருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம். என்னன்னா அவர் கேட்கிறாரு, பேதுரு என்ன நீ நேசிக்கிறியாடா அப்படின்னு. ஏன் ஆண்டவரை இப்படிதான் பேசியிருப்பான். உன்னை நான் நேசிக்கலைன்னா நான் அன்னைக்கு ஒரு கத்தி தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா, அந்த பசங்கள்லாம் உன்னை அட்டாக் பண்ண வந்தாங்க பாரு, அப்போ யாருமே இல்லை, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் பாரு, அதான் கையில வச்சிருந்தேன், அதான் போட்டேன் ஒரு போட, அவன் கழுத்தை வெட்டிடலாம், அவன் டமாஞ்சான் பாரு, காது மட்டும் போயிடுச்சு. அது அது சரி சரி, ஏதோ அன்புக்கு ஏதோ ஒன்று சிம்பிளா ஒருத்தன் காது இல்லாம ரோட்ல நடப்பான்னு நினைச்சா அந்த காதை எடுத்து ஒட்டி விட்ட. நீ வேற என்ன ஆண்டவரே, உங்களை அவ்வளோ லவ் பண்ணனால தான் நான் போட்டேன் ஒரு போடு, இல்லாட்டா நான் என்னத்துக்கு போடுறேன். சரி, அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. திருப்பி ஏய் நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்கிறாரு. இப்ப இவர் ப்ராப்ளம் என்னன்னா, நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறாரு. ஒண்ணு காது வெட்டணும், அதான் ஒண்ணு சொல்லலாம், வேற என்ன இருக்குது, நம்ம மிஸ்டேக் தான் நிறைய பண்ணிக்கிறோம். சரி ஆண்டவரே, அன்னைக்கு அந்த படகுல பாருங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துருந்தீங்க, இந்த உங்க மார்பிள சார்ந்திருந்த அந்த அவன் தான் வந்து ஒரு ஐயோ சாவரோன்ட்டு அவனுக்கு கூட தைரியம் இல்லை. ஆனா என்ன போய் பேதுரு நீ போய் அவர் எழுப்பு 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 எழுப்புன்னு, அப்புறம் அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். பாஸ் ரெஸ்ட் பண்ணணுமே, எங்க பாஸ் டயர்டாகிறாருப்பா, பேய் வரட்டார் பிசாஸ் வரட்டார், ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா இவனுக்கு தொல்லை தாங்க முடியாம தான் வந்து உங்களை நான் எழுப்பினேன் ஆக்சுவலா அன்னைக்கே. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதோ வாங்கி கட்டிக்கிட்டோம், கிட்டுனுங்க பரவாயில்ல. இதெல்லாம் ஆண்டவரே உங்களை நேசிக்காட்ட நான் இதெல்லாம் பாதுகாக்க மாட்டேன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பேதுரு நீ என்ன நேசிக்கிறியான்றார். அப்பதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எல்லாத்தையுமே நல்லா அறிஞ்சிக்கிறீங்க ஆண்டவர். அப்பதான் அவர் பாக்குறாரு, ஏன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இப்ப மேட்ரு என் ஃபால்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே நன்கு அறிஞ்சிக்கிறீங்க, நான் இதயத்தை பிளந்து தான் காமிக்கணும், ஆனா உங்களுக்கு தெரியும்
சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அதோட டாபிக்கே மாறிடுது. அன்னிலிருந்து அவனை ரெஸ்டோர் பண்றாரு. பாயிண்ட் என்னன்னா, சில சமயம் நம்ம ஆண்டவருக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்றது கூட ஒரு ப்ரூஃப் இருக்காது சாமி. ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில நிறைய தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்ணியிருக்கிறது நிமித்தம் நம்ம அவரை நேசிக்க முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. புரியுதா? இதை நல்லா கேட்டுங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் சொல்ற, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமே நன்கு அறிஞ்சிட்டுங்கன்னு சொன்ன உடனே அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. 4வது வாட்டி கேட்கல அவரு. அதுதான் அவருக்கு வேண்டியது. என்னன்னா, நீ என்ன செஞ்சேன்னு இல்லை, ஆண்டவரே என் தவறு எல்லாம் நீங்க பார்த்துக்கிறீங்க, ஆனாலும் என் இருதயத்தில் ஐ ஸ்டில் லவ் யூ. பட் மேபி அந்த அன்புக்கு ஏத்தாப்புல ஒருவேளை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நான் செய்ய முடியாம இருந்திருக்கலாம், ஆனா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். இப்போ பிரதர் சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருந்துக்கலாம், ஆனா அந்த குறை உள்ளவனை தேடிதான் வர்றார் ஆண்டவர். நீங்க பாருங்க, இதே இது நானு இல்லை நீங்க உயிர் தெழுந்து ஜீசஸ் மாதிரி போயிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்கனைசர் பட் லேட்டஸ்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் 1 6 o'clock in the morning meet that stupid Peter. உடனே டேய் பேதுரு, ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னான்னு அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்கணும்னு ஒரு தீர்மானத்தோட குடுகுடுன்னு பைபிள் தூக்கிட்டு போவோம். அவனை கேட்கணும் அந்த இது. ஆனா ஆண்டவர் போய் இப்படியும் கேட்கல, டேய் நீ இவ்வளவுலாம் செஞ்சுட்ட பிறகும் நான் உன்னை இன்னும் நேசிக்கணும்னு வேற ஒரு நினைப்பு உண்டா அப்படியும் கேட்கல. அவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாய்? அப்ப என்ன அர்த்தம்? நீ என்ன நேசிக்கிற வரைக்கும் தம்பி உனக்கு ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு லிங்க், அதுல இருந்து நான் தூக்கிடுவேன், உன்னை தூக்கணும் எங்க இருந்து நான் தூக்கிடுவேன். ஆண்டவர் நம்ம ஒரே வார்த்தை சொல்ல கத்துக்கணும் ஒவ்வொரு வாட்டி, ஐ லவ் யூ ஜீசஸ். எல்லாத்த காட்டிலும் ஐ லவ் யூ ஆண்டவர். என் குறைவில் இருக்கும், யூ கேன் பவுன்ஸ் பேக். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாட்டை கேட்டு பாருங்க, யூ வில் என்ஜாய் திஸ்.
ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நிற்க திராணிகள் அப்படிங்கிற ஒரு கேம்ப் நாங்கள் நடத்தினோம். அந்த கேம்பில் நாங்கள் இந்த ஸ்டேஜ் பண்ணோம். இது எங்களுடைய வாழ்க்கை தான். நாங்கள் போட்டது வந்து எங்களுடைய வாழ்க்கையை தான் நாங்கள் போட்டோம். சில சமயம் நம்ம ஆண்டவருக்கு நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு கூட ப்ரூஃப் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை நேசிக்கிற ஆண்டவர். உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் இப்படி இருந்தால் நேசிப்பாங்க, இப்படி இருக்கிறதுனால நேசிப்பாங்க. இன் திஸ் வேர்ல்ட் we find only if kind of love and because kind of love. But our God is a God who loves us in spite of us. We have a God who has a love which is called in spite of kind of love. எப்படி இருந்தாலும் நம்மளை நேசிக்கிற ஆண்டவர். நம்ம அந்த ஆண்டவருடைய அன்பை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவருக்காக நம்ம பெரிய காரியங்களை சாதிக்கலாம். தேங்க்யூ. Thanks for the opportunity.